நான் சும்மா விட மாட்டேன். நான் இப்பவே போலீஸ்க்கு போறேன். என் தங்கச்சிக்கு நியாயம் கிடைக்காம விட மாட்டேன். அக்கா வேணாக்கா, கொஞ்சம் பொறுமையாரு. இவர் இத பண்ணிருக்க மாட்டாருக்கா. எனக்கு இவர் மேல நம்பிக்கை இருக்கு. முட்டாள் மாதிரி பேசாத. இப்படி நம்பி நம்பிதான் ஏமாந்து நிக்கிற. அவர் இந்த தப்ப பண்ணலனா ஏன் அமைதியா நிக்கணும்? வருண், இப்பவாவது சொல்லுடா. வெண்ணிலா ஒரு பாவமும் அறியாதவடா. அவளை பழி வாங்கிடாதடா. தயவு செஞ்சு நீ இதுக்கு காரணம் இல்லன்னு சொல்லுடா. என்ன ஆளாளுக்கு அவர் குற்றவாளி மாதிரி கேள்வி கேக்குறீங்க? இங்க பாருங்க, லவ் பண்ற 2 பேருக்குள்ள இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம்தான். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வாழ போறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? என்னமோ கொலை குத்தம் பண்ணிட்ட மாதிரி இப்படி பண்றீங்க. நீங்க 1000 தடவை கேட்டாலும் ஏன் வயித்துல வளர குழந்தைக்கு காரணம் வருண் தான். வருண், மத்தவங்களை விடு, நீ சொல்லு. தெரியலம்மா, எனக்கு ஒரே ஒரே குழப்பமா இருக்குமா. என் பையன் தங்கம், அவன் என்ன செய்வான் செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும். நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவனுக்கு விருப்பமே இல்லாத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். இவன் ஏன் புள்ள, நான் தலை குனிற விஷயத்த செய்ய மாட்டான். என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். சொல்லுங்க டாக்டர், என்ன திடீர்னு போன் எல்லாம் பண்ணிருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் மேடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாரான்னு ஒரு பொண்ணு வந்தாங்க. அண்ணாமலை குடும்பத்துல இருந்து ஒரு போன் வரும். அங்க வந்து என்ன செக் பண்ணிட்டு நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு கால் பண்ணேன். ஓகே டாக்டர், அவ சொன்ன மாதிரி நீங்க வாங்க. இவ்வளவு மாட்டிட்டு என்னையும் நல்லா மாட்ட வச்சிருப்பா. இந்த அம்மாக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கு. எதுக்குதான் இவ லூசு மாதிரி பண்றாளோ? இத பண்ண சொல்லி இந்த பணத்தை கொடுத்தாங்க.